ஹலோ எவ்ரிஒன், இன்றைக்கி வந்து நம்ம டாலர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு இதில் வந்துட்டு நம்ம சில்வர் டைப் டாலர்ஸ் வந்து பார்த்துருந்தோம். கண்டினியூவாக டாலர்ஸ் போட்டால் போர் அடிக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கேப்பை விட்டுட்டேன். இப்போ வந்து கோல்டன் டைப்பில் உள்ள டாலர்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டே வரலாம். இந்த டாலர் பாருங்கள், விநாயகர் வந்து படுத்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். இந்த டாலர் 2 சைடு வந்துட்டு நம்ம கோர்க்கிற மாதிரி ஆப்ஷனில் இருக்கும். இப்போ நான் காமிக்கிற எல்லாமே கோல்டன் கலர் டாலர்ஸ் தான். ஆல்ரெடி நம்ம பார்த்த எல்லாமே சில்வர் கலர் டாலர்ஸ் இல்லையா. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேன்சி டைப் டாலர்ஸ் பார்க்கலாம். இந்த டாலர் பாருங்கள், மயில் டாலர். இது வந்து மேலே வந்து ஹூக் வருது, நம்ம ஜாயின் பண்ணிக்கிற இடம். இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிற டாலர் வந்து என்ன அப்படின்னா, அதுவும் மயில் தான். அது வந்து தோகையை விரிச்சிட்ருக்க மாதிரி, இது நார்மலாக கீழே இருக்க மாதிரி வந்தது இல்லையா. இது வந்து தோகையை விரிச்சிட்ருக்க மாதிரி வரும். இது வந்து 2 சைடும் வந்து நம்ம கோர்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிரேஸ்லெட்டு வந்து சென்டர் பாயிண்ட்லலாம் கோர்த்துக்கலாம், அந்த மாதிரி வரும். இது ஒரு வகையான டாலர். நெக்ஸ்ட் அடுத்த டாலர் நம்ம பார்க்கலாம். இது ஹார்ட் ஷேப்பில் உள்ள ஒரு டாலர். உள்ள சம் டிசைன்ஸ்லாம் கொடுத்து பண்ணியிருப்பாங்க. ஹார்ட் ஷேப் டாலரே எப்போயுமே நல்லா சேல் ஆகும். ஏன்னா நிறைய பேர் சூஸ் பண்ணுறது வந்து ஹார்ட் ஷேப்பில் உள்ள டாலர்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஃபேன்சி மாடலில் வந்ததுன்னா உடனே காலியாகிடும். அதுக்கடுத்து உள்ள டாலர் பாருங்கள். இது வந்து சன் டைப்பில் வரும். தெரியுதுங்களா? சன் மாதிரி வரும் இந்த டாலர் வந்துட்டு. சென்டரில் ஒரு ஃபேஸ் மாதிரி வந்துட்டு சுற்றி வந்து ஃப்ளவர் மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டாலர் பார்க்கலாம். இது வந்து லீஃப் டைப் டாலர். ரொம்ப சைனிங்காக சூப்பராகவே இருக்கும். இது வந்து இடையில வந்து இப்போ மணி இருக்குன்னா அந்த மணிக்கு இடையில ஒரு பீடு, ஒரு லீஃப், ஒரு பீடு, ஒரு லீஃப் அந்த மாதிரி கோர்க்கும்போது இது இன்னும் சூப்பராக வரும். டாலராக மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஜாயினிங்கில் பிரேஸ்லெட்டில் ப்ளஸ் ஏதாவது மணி நம்ம மேக் பண்ணுறோம் அதிலெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப அழகாகவே வரும். இதுவும் லீஃப் தான். இது என்கிட்ட 3 தான் இருக்குது. இது ஆல்ரெடி வந்து நிறைய சேல் ஆகிடுச்சு. ஸோ 3 பீசஸ் தான் இருக்குது. இருந்தாலும் அந்த டிசைன்ஸையும் காமிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளவர் டைப்பிலான ஒரு டாலர். இதுவும் வந்துட்டு நம்ம மணிக்கு இடையில வந்து ஒரு பீட் மணி அந்த மாதிரி கொடுத்து டிசைன் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி கொடுத்து பண்ண முடியும். ஏன்னா இதோட ஹூக் வந்து அந்த மாதிரி மாடலில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது பிரேஸ்லெட்லேயே இடையில கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ளவர் டைப்பில் உள்ள ஒரு டாலர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உள்ள ஒரு டாலர். சும்மா லைட்டாக நடுவில் பிளாக் வர்ற மாதிரி சம் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்து நல்ல சின்னதாக உள்ள மணிகள்லாம் போடும்போது நல்லாயிருக்கும். அதாவது பெரியவங்க போடுற மணி மாதிரி இல்லாமல் சின்ன பசங்க போடுற மாதிரி மணி மாதிரி அதில் வந்து இடையில ஜாயின் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த டாலர்ஸோட வெரைட்டிஸ்லாம் எதுக்கு அனுப்பியிருக்கேன்னா, இப்போ எனக்கு வந்து இந்த டாலர்ஸ் மேக் பண்ணி எனக்கு பிரேஸ்லெட் வேணும், எனக்கு இந்த டாலர் யூஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு மணி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அந்த நெக்லஸ் டைப் எல்லாமே நான் பண்ணி கொடுப்பேன். அதுக்கு தான் அதெல்லாம் போட்டுட்ருக்கேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மயில் டைப் தான். இதில் 2 சைடும் வந்துட்டு வருது, அந்த மாதிரி டைப்பில் இருக்குது. இதுவும் வந்து சென்டரில் வந்து பிரேஸ்லெட் சென்டர்லலாம் வந்து கொடுக்க முடியும். அந்த மாதிரி டைப் உள்ள ஒரு டாலர் தான் இது. உங்களுக்கு டாலர் தெரிஞ்சால் தான் அதுக்கான எந்த மாதிரி மணி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஐடியாஸ் கிடைக்கும். அதனால தான் என்கிட்ட என்னென்ன டாலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டுருக்கேன். இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உள்ள டாலர். நடுவில் வந்து மீன் டைப்பில் இருக்கும். 2 சைடும் வந்து மீன் திரும்பிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி டைப்பில் வரும். இந்த டிசைன் வந்துட்டு நிறைய பிரேஸ்லெட்டில் கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பிரேஸ்லெட்டில் வந்து ஒரு டாலருக்கு பதிலாக 2, 3 கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக வரும். இந்த டாலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.